தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா வரப்போறாங்க, கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் அவர்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளர் நமக்கு வேண்டும், ஹாட்லைன் வேண்டும், ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா தீர்வு வேண்டும். மக்கள் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு இல்ல. எம்பி ஆயிட்டீங்க, ஏன் வேலை நடக்கல, இல்லைங்க ஆட்சி பிஜேபி வந்துருச்சு நான் என்ன பண்றது, அதான 10 வருஷமா எக்ஸ்கியூஸ். 10 வருஷமா என்னென்ன காரணம் சொன்னாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல விமான நிலைய வேலை நடக்கல, கோயம்புத்தூருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்கல, கோயம்புத்தூருக்கு சாலை வசதி நடக்கல, நாங்க என்னப்பா பண்றது, அங்க மோடி ஐயா இருக்கிறாங்க, நாங்க வேற கட்சி. அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்து எந்த வேலையும் செய்யாம தப்பிச்சிட்டு இன்னைக்கு 2024 தேர்தல் அதற்கெல்லாம் பதில். நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்பலீங்கன்னா வேலை செய்கின்றோம். 700 நாட்கள்லயே நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. 5 வருடம் கூட நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாற்றத்தை காட்டப் போகின்றோம் என்று சூளுரைத்து மக்களுடைய அன்புக்காக களத்தில் இருக்கு. ஆனா கோவை சார்ந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு ஏப்ரல் 2வது வாரத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு புக்காவே கொடுக்க போறோம். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீர்வு கொடுக்க போறோம், அல்லது அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி என்பது ஒரு சட்டமன்றத்திற்கும் 6 சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சூலூர் பல்லடத்தினுடைய பிரச்சனை வேறு, கோயம்புத்தூர் நகரத்தினுடைய பிரச்சனை வேறு, கவுண்டம்பாளையம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு, கோயம்புத்தூர் மத்திய பகுதியினுடைய பிரச்சனை வேறு. ஆனால் எங்களை பொறுத்தவரை 6 சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி கொடுக்க இருக்கின்றோம். அது எல்லாத்துக்கும் டைம் லைன் போட்டு இதுக்குள்ள அதை செய்து காட்டுகின்றோம் என்று டைம் லைனோடு தாங்கன்னா 2024 தேர்தலை சந்திக்க போறோம்.